ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வழக்கம் போல் பிரியாணி போடுற டயத்தில் நம்ம எந்திரிச்சிருக்கோம். மணி 4 மணி ஆச்சு. இப்போ நம்ம பிரியாணி போக போகிறோம். ஆனால் இன்னைக்கு என்னென்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ராம் பிரியாணி எப்படி போடணும் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இன்னைக்கு நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டே போட போகிறோம். அந்த வீடியோவை தான் நீங்கள் இனிமேல் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். எதுவும் டவுட்னா கமெண்ட்டில் கேள்வி கேளுங்க. அதுக்காக நாங்கள் பதில் சொல்ல காத்துட்டு இருக்கோம். இப்போ வீடியோவை பாருங்க. 700 தேங்காய் எண்ணெய், 1/2 லிட்டர் நெய், 300 ml டால்டா, ரம்பா இலை. ரம்பா இலை இந்த தூத்துக்குடி பக்கம் கிடைக்கும். உங்கள் ஊரில் கிடைச்சதுன்னா வாங்கி போடுங்க. இது இலையே அந்த பிரியாணி வாசனை நல்லா கொடுக்கும். இங்கே இதை ரம்பா இலைன்னு சொல்லுவாங்க, பிரியாணி இலையும் சொல்லுவாங்க. 1 கிலோ பிரியாணிக்கு 150 கிராம் பல்லாரி சேர்த்துக்கணும். நல்லா செவக்க வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சொல்கிற அளவு எல்லாமே ஒரு ஹோட்டலுக்கு போடுற மாதிரியான அளவு. இப்போ 7 கிலோ பிரியாணிக்கு 1 கிலோ 50 கிராம் வெங்காயம் நம்ம சேர்த்துருக்கோம், பெரிய வெங்காயம். வெங்காயத்தை நன்றாக வதக்கணும். ஆனால் நல்லா செவக்கிற மாதிரி வதக்கிக்கோங்க. இதை வதக்கிக்கிட்டு இருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா செவக்க வதங்கிடுச்சு. கலர் வெங்காயத்துடைய நிறம் மாறிடுச்சு. ஓரளவு இந்த அளவு வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை மட்டும் நல்லா செவக்க வதக்கிட்டிங்கன்னா நீங்கள் காலையில் போடுற பிரியாணி நைட்டு வரைக்கும் சாப்பிட்லாம். 700 போட்டிருக்கோம். கிலோவுக்கு 100 கிராம் தக்காளி கணக்கு பண்ணி நாங்கள் போட்டிருக்கோம். இது 7 கிலோ. 7 கிலோவுக்கு 700 கிராம் தக்காளி. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அன்னாச்சி பூ 30 கிராம். அதில் 15 கிராம் முதல்ல போட்டுக்கோங்க. மீதி 15 கிராம் நம்ம ரெண்டாவது போட்டுக்கலாம். கல்லுப்பு 240 கிராம். மஞ்சள் தூள் 5 கிராம் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 15 கிராம். எல்லாமே எடையளவாக போட்டுக்கிட்டிங்கன்னா எப்போதுமே ஒரே டேஸ்ட்டில் வந்துடும். மல்லிப்பொடி 25 கிராம். நான் மொத்தமாக சொல்கிறேன், நீங்கள் கிலோவுக்கு எவ்வளோன்னு டைவர்ட் பண்ணிக்கோங்க. இது நாங்கள் வழக்கமாக போடுற அளவு. சீரகப்பொடி 10 கிராம். சோம்பு பொடி 25 கிராம். வத்தப்பொடி 7 கிலோவுக்கு 50 கிராம். ஒரே அளவாக போட்டிங்கன்னா ஒரே மாதிரியான டேஸ்ட் வரும். பிரியாணி பொடி சக்தி பிரியாணி பொடி 100 கிராம் சேர்த்துக்கோங்க. ஐம்பது கிராம் முதல்ல சேர்த்துட்டோம். இப்போது 50 கிராம். 100 கிராம் பிரியாணி பொடி. அவ்வளோதான். இதுதான் மசாலாவுடைய அளவு. எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட நாங்கள் மறைக்கலை. இப்போ இஞ்சி பூண்டு. இஞ்சி 1/4 கிலோ.
பூண்டு 150 அப்படின்னு சொல்லி அரைச்சி வச்சுருக்கோம். அந்த அளவை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே எடை போட்டு வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். நல்லா மசாலாலாம் நல்லா கிரேவி மாதிரி நிறமாகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். அரிசி வந்து நாங்கள் இப்போ ஊற்றுற தண்ணியோட பாத்திரத்தில் 5 சட்டி அரிசி வந்துச்சு. அதனால் இதுக்கு 10 சட்டி தண்ணி நம்ம ஊற்றுறோம். அதாவது 1க்கு 2 அளவு. இதே அளவு ஊற்றினா போதும். நீங்கள் எந்த பாத்திரம் வச்சுருக்கீங்களோ அந்த பாத்திரத்தில் எவ்வளோ அளவு அரிசி வருதோ அதுக்கு டபுளாக தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வற்ற விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ முதல்ல 2 சட்டி ஊற்றிட்டோம். 10 சட்டியில் முதல்ல 2 சட்டி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரணும். இந்த டயத்தில் நீங்கள் சிக்கன் போடுறவங்க போட்டுக்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நாங்கள் சிக்கன் போடாமல் இந்த பிரியாணி பண்ணுறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் போட்டுக்கணும். இன்றைக்கி நம்ம கஸ்டமர் சிக்கன் போடாமல் வேணும்னு கேட்டாங்க. அதனால் இந்த நம்ம சிக்கன் போடாமல் இதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம போடுறது வந்து தம் பிரியாணி. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அவ்வளோ அழகாக வந்ததுக்கு. இப்போ நல்லா கொதிக்க விடணும். இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிட்டோம். 2வது 8 சட்டி தண்ணியை நம்ம ஊற்றிட்டோம். நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 15 நிமிஷம் நல்லா மூடி கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு. இன்னும் நல்லா கொதிக்கணும் நமக்கு. இப்போ மூடி போட்டுருவோம். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். இப்போ மூடி போட்டோன்னா ஒரு 15 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சிடும். அதுக்கப்புறம் இன்னொரு 15 நிமிஷம் நம்ம கொதிக்க விடணும். இப்போ 15 நிமிஷம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. நல்லா ஆவி பறக்க நல்லா கொதிச்சிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசியை இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டணும். அரிசியை 3 டைம் நல்லா களைஞ்சி நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். இப்போ நம்ம கேப் விடாமல் நல்லா கிண்டிக்கணும். இப்போ நம்ம போட்டிருக்கிறது ஜீரக சம்பா அரிசி. இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டோம்னா நல்லா கொதிக்கும். நம்மகிட்ட கேஸு கம்மியாக இருக்குது. அதனால் இப்போ கொஞ்சம் லைட்டாக மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்ருக்குறோம். இப்போ நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணுற நேரத்தில் மாஸ்டரோட சேட்டை தாங்க முடியலை. குறுக்கையும் நடுக்கையும் ஓடிக்கிட்டு இருக்காரு வீடியோ எடுக்க விடாமல். அரிசியை போட்ட பின்னாடி ஒரு கட்டு புதினா நல்லா வெட்டி வச்சதை நம்ம அதில் இப்போ சேர்த்துப்போம். சேர்த்துட்டு அதோடு சேர்ந்து அரிசியோடு சேர்ந்து ரைஸோடு சேர்ந்து கிண்டினோம்னா அந்த அந்த புதினாவில் உள்ள காரம் அதில் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போது அப்பள மிச்சம் வச்ச அன்னாச்சி பூவை சேர்த்துக்கலாம்.
நல்லா கிண்டிக்கோங்க. எல்லாரும் மல்லி இலை சேர்ப்பாங்க சில பேர். ஆனால் மல்லி இலை சேர்த்தா அந்த டேஸ்ட்டை அடிச்சுடும் பிரியாணியோடைய டேஸ்ட்டை. இப்போ கல்பாசி சேர்த்துக்கலாம். கல்பாசி 30 கிராம். லாஸ்ட்டாக போட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். இப்போ நட்ராஜ் பிரியாணி பொடி கடையில் வச்சுருப்பாங்க. நட்ராஜ் பிரியாணி பொடி 15 ரூபா பாக்கெட்டு, சாரி 23 ரூபா பாக்கெட்டு. அதை கொஞ்சம் வாங்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மணமாக இருக்கும். லைட்டாக மேல்டாப்பில் கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா அடி மட்டும் கிண்டி விட்டுக்கோங்க. அப்படி நல்லா சமப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வாழை இலையை போட்டு நம்ம இப்போ தம் போட போகிறோம். நம்ம பிரியாணிக்கு முக்கியமானதே தம்மு தான். ஏன்னா நம்ம பண்ணுறது தம் பிரியாணி. அதனால் நம்ம தம்மு தான் இப்போ அதிகமாக போட போகிறோம். வாழை இலையை போட்டு தம் போட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். வேஸ்டேஜ் போகாது வாழை இலையை போட்டு தம் போட்டிங்கன்னா. சும்மா அப்படியே தம் போடுவாங்க. அப்படியே தம் போடும்போது மேலே நல்லா காஞ்சி சருகாயிடும். அதெல்லாம் அள்ளி தூவ போடுற மாதிரி ஆகிடும். வாழை இலை போட்டிங்கன்னா அந்த வாழை இலை மட்டும் வாடிடும். இது வாடுறத வச்சே நம்ம தம்மு நல்லா வெந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மூடியை போட்டுக்கலாம். நாங்கள் நடுவில் ஒரு கல் வச்சுக்கிறோம். ஏன்னா தம் நாங்கள் நிறைய போடும்போது மூடி நெளிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நடுவில் ஒரு கல் வச்சுக்கிறோம். அப்படியே வச்சோம்னா அந்த மூடி நெளிய ஆரம்பிச்சிடுது போக போக. எல்லோரும் சேட்டையில் சில சேட்டையிலையும் தம் போடலாம். இந்த மாதிரி வேகும் தம் போடலாம். சேட்டை விலை அதிகங்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி வேக வச்சு தம் போடுறோம். நாங்கள் கொஞ்சம் அதிகமாகவே தம் போடுவோம். ஏன்னா இந்த தம் பிரியாணிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக தம் போட வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம தம்மு ரெடி ஆகிடுச்சு. கனல் நல்லா எரிஞ்சு முடிஞ்சவொடனே இந்த மாதிரி கொஞ்சம் பரத்தி விட்டுக்கோங்க. 1 மணி நேரம் தம்மு போட்டிங்கன்னா நல்லா சாதம் நல்லா வரும். உங்களுக்கு சாதமும் அதிகமாக வரும். கொஞ்சம் தம்மு இந்த ஓரமாக வேகாமல் இருக்கிறதுலாம் இல்லாமல் நல்லா வெந்து தெளிவாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ பிரியாணி நம்ம இறக்கியாச்சு. இப்போ பாருங்கள் இலைலாம் நல்லா வாடிடுச்சு. இப்போ பிரியாணி நமக்கு நல்லா தரமாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணுறதுக்கு பேர் தம் பிரியாணி. நம்முடைய சப்ஸ்கிரைபர் ராம் சொல்லி ஒருத்தங்க கேட்டாங்க. அதுக்காக இந்த பிரியாணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கடையில் வச்சு. இப்போ தம்மை உடச்சிடலாம். தம்மை உடச்சிக்கிட்டு இருக்கோம். பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு. உதிரியாக வந்ததுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனால நல்ல உதிரியாக நமக்கு பிரியாணி கிடைக்கும். பா செம.